Hi friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். ஸோ இன்னைக்கு வந்து யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். ரெண்டாவது வந்து இனிமேல் ஃபியூச்சரில் வந்து பிட்காயின் வந்து புல்ரன் ஆகிறதுக்கு வந்து எந்தெந்த காரணங்களால பிட்காயின் வந்து புல்ரன் ஆகும், ஸோ அதை பற்றி பார்த்தலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து சிபிஐ டேட்டா வந்திருக்கு. ஸோ அது வந்து 3.5 வச்சிருந்தாங்க, பட் அதை விட கம்மியாக இன்னைக்கு 3.3 டேட்டா வந்து இன்னைக்கு 6 மணிக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இந்த 6 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பிட்காயின் எல்லாமே வந்து திருப்பி வந்து ஒரு பம்ப் கொடுத்துருக்கு. எல்லா ஆல்காயினுமே வந்து ஒரு லோல இருந்த ஆல்காயின் எல்லாமே வந்து ஒரு பம்ப் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி வந்து நீங்க கேட்கலாம், ஆல்காயின்லாம் வந்து ஏன்பா வந்து டவுன் ஆயிட்டுன்னு கேட்கலாம். எப்பவுமே வந்து நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து சைக்காலஜிக்கல் சார்ட்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல வந்து எப்பவுமே ஆல்விங்க்கு அப்புறம் வந்து பிட்காயின் மேல வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்டு வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா வந்து ஆல்விங்கிறது வந்து செல் நியூஸ். ஸோ அந்த ஆல்விங்க்கு அப்புறம் வந்து எப்பவுமே வந்து பிட்காயின் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ட்ராப் நடக்கும். அது வந்து ஆல்விங்க்கு அப்புறம் ஒரு அக்குமேட்டிங் ஜோனுக்குள்ள பிட்காயின் போகும். அதே நேரத்தில் வந்து ஆல்காயின்ல இருக்கிற எல்லா பணமே வந்து பிட்காயின் நோக்கி போறனால வந்து ஆல்காயின் வந்து நல்ல லோக்கு போய் அது நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து பிட்காயினை வந்து ஆல்காயினை வந்து நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அப்போ பிட்காயின் டாமினன்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போது 54ல இருக்கு, பட் என்னோட இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 57 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பிட்காயினை வாங்கலாமா ஆல்காயினை வாங்கலாமா கேட்டால் இனிமேல் வந்து நம்ம ஆல்காயினை வாங்குறது தான் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இப்போ 54ங்கிற ரேஞ்சில் வந்து ஹையில் இருக்கான். மேபி வந்து 60 வரைக்கும் போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் 57 வரைக்கும் போகலாம், அது சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஹை ரேஞ்ச் ஆஃப் டாமினன்ஸில் வந்து பிட்காயின் டாமினன்ஸில் வந்து நீங்கள் ஆல்காயின்ஸை பை பண்ணும்போது வந்து அந்த அந்த டாமினன்ஸ் வந்து குறையும்ல, அப்போ வந்து ஆல்காயின்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அது வந்து இனிமேல் வந்து இந்த என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் எண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கலாம். இல்லைனா வந்து இந்த வருஷம் அக்டோபர் நவம்பர், போன வாட்டி வந்து அக்டோபருக்கு அப்புறம் வந்து ஒரு ஆல்காயினாக ஒரு பம்பிங் கொடுத்துச்சு. ஸோ அது மாதிரி வந்து அக்டோபர் நவம்பர் அடுத்த வருஷம் ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே வந்து இந்த இந்த ஆல்காயினோட பம்ப் இருக்கலாம். ஏன்னா போன புல்ரன்லேயும் அப்படி நடந்துச்சு. 2020 ஜூனுக்கு அப்புறம் தான் வந்து ஆல்காயின்லாம் பம்ப் ஆகி 2021 ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே வந்து ஆல்காயினோட பம்ப் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அது மாதிரி இப்போயும் வந்து ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வரப்போகிற ஒரு 2-3 நாளைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஏன்னா மீட்டிங் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்களா அதிகம் பண்ணுவாங்களா, ஸோ அதையாவது சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம் நம்ம. இப்போ அடுத்து வந்து ரெண்டாவது என்னன்னு கேட்டால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஃபியூச்சரில் வந்து பிட்காயின் வந்து புல்ரன் ஆகுமா. ஏன்னா எப்பவுமே கம்மி வரும்போது வந்து நமக்குள்ள வந்து ஒரு பேனிக் வந்து மேக் ஆகிடும். என்ன மேக் ஆகும்னா பிட்காயின் போக மாட்டான், அவ்வளோதான், கீழே இங்கே வித்துட்டு நம்ம கீழே பை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ராப் வந்து ஏகப்பட்டது இப்போ இருக்கும். ஸோ இந்த ட்ராப்பில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மாட்டுவீங்க. ஏன்னா இப்போ வித்துட்டு இன்னும் கீழே பிட்காயின் 50,000 போயிடும், அப்போ வாங்குவோம், இன்னும் ஒரு 30% கீழே போகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில இதில் வந்து பண்ணுவாங்க. நான் ஏன் வந்து இனிமேல் பிட்காயின் வந்து இனிமேல்னா புல்ரன் ஆகிறதுக்கு வந்து என்னென்ன ப்ராக்ரஸ் நடக்கும், அது என்னென்ன இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து புல்ரன் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் வந்து எத்திரியமோட ETF. ஸோ இந்த வருஷம் ஜனவரி மாதம் வந்து பிட்காயின் ETF வந்து அப்ரூவ் ஆச்சு. பிட்காயின் ETF அப்ரூவ் ஆனோடனே ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு. ஏன்னா வந்து ETFங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராக்ரஸ், அது வந்து லாங் டேர்மில் தான் உங்களுக்கு பீக் கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து இப்போ எத்திரியம் ETF வந்து இந்த மாதம் எண்டில் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடிக்குள்ளே மேபி வந்து அப்ரூவ் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஸோ அது முதல் விஷயம். இந்த மாதிரி வந்து ஆல்காயின் வந்து பிட்காயின் பூம் ஆகிறதுக்கு அது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது என்ன முக்கியமான விஷயம் கேட்டால் வந்து 22 வருஷம் இல்லாத அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்த பிட்காயின் எல்லா மார்க்கெட்டும் டவுன் போன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணோம்னா இது ஆப்போசிட்டாக பிகே ஆக சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் இந்த நவம்பர் மாதம் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது, அதுக்குள்ளே வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போயே வந்து யூஎஸில் இருக்க பல எம்பிஸ் வந்து ஃபெட்டோட சேர்மன்ட்ட ஜெர்மி பவல்ட்ட வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணும், அது வந்து நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி கம்மி பண்ணணும், இந்த மீட்டிங்லேயே வந்து கம்மி பண்ணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க போல். அடுத்தடுத்த மீட்டிங்கில் வந்து 64% ஆஃப் எம்பிஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணுங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஜெர்மி பவல் வந்து அடுத்த மீட்டிங்கில் சொல்லுவார் கம்மி பண்ணுறாரா இல்லை கூட பண்ணுறாங்கன்னு அப்போ தான் தெரியும். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு 50-50 தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் பார்க்கலாம் நம்ம. ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே வந்து கம்மி பண்ணுற சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி கம்மி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பிட்காயின் எல்லாமே வந்து பறந்துடும். இது ரெண்டாவது முக்கியமானது. மூணாவது என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானு கேட்டால் வந்து அமெரிக்காவில் நடக்கிற எலெக்ஷனு.
அது வந்து நவம்பர் மாதம் ஆக போகுது. ஏன் இது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் வந்து இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ நம்ம ஊரில் மோடி, இப்போ ராகுல் காந்தியெல்லாம் இருக்காங்கல்ல, அதே மாதிரி ட்ரம்ப்பு, அப்புறம் ஜான் கென்னடி ஜூனியரு, அப்புறம் பிடனு, அதுக்கப்புறம் விவேக் ராமசாமி, இந்த மாதிரி பல கேண்டிடேட்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பிட்காயின் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து ஜான் எஃப் கென்னடி அந்த கேண்டிடேட் வந்து அந்த பிரசிடென்ட் கேண்டிடேட் வந்து பிட்காயின் கான்ஃபரன்ஸில் அடுத்த மாதம் வந்து பங்கேற்க போகிறாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் வந்து ஆக்சுவலி 2019-20 வந்து பிட்காயின் இஸ் நத்திங் வேஸ்ட் அப்படின்னு சொன்னவர் வந்து இப்போ பிட்காயின் நான் ஏற்றுக்கிறோம், சிபிடிசியை வந்து நான் கொண்டு வர மாட்டேன், பிட்காயின் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஓப்பன் டாக் வந்து அவர் ஒரு ஓட்டுக்கு போடுங்க, நான் பிட்காயின் கொண்டு வரேன்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி விஷயம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஊருக்கார் வந்து ராமசாமின்னு ஒருத்தர் வந்து அவர் இப்போ நிற்கல, பட் அவர் என்ன சொன்னான்னா வந்து பிட்காயினை நான் கொண்டு வரேங்கிற மாதிரி சொன்னார். இது வந்து இந்த மேனிஃபெஸ்டோவில் வந்து பிட்காயின்ங்கிறது அது வந்து இருக்கு. ஏன்னா பிட்காயினில் இருக்கிறவங்க பல பேர் ஓல்டர்ஸாக இருக்காங்க, அது ஒரு கல்ட்டு கும்பல் மாதிரி தான் இருக்கும். பிட்காயின் கிரிப்டோ பண்றவங்க அது ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரியே வந்து பிட்காயினை வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நவம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த எலெக்ஷன் பீரியட் ஆஃப் டைம் வந்து செல்ல நியூஸ் தான். அப்படி இருக்கும்போது வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ ட்ரம்ப்போ இல்லை ஜான் கென்னடி வந்து ஜெயிச்சாருன்னா ஈஸியாக வந்து பிட்காயின் வந்து மேலே போக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அது வந்து மூணாவது முக்கியமானது. நாலாவது என்ன முக்கியமானதுன்னு கேட்டால் வந்து ஏஐங்க. ஸோ ஏஐ காயினை ஏன் இப்போ ஏன்னு சொல்லுன்னு கேட்டால் வந்து எப்பயுமே வந்து கார்பரேட் உள்ள வரவர் தான் வந்து அந்த மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்த்தா பிளாக் ராக் உள்ள வராங்க, ஏற்பட்ட கார்பரேட்ஸ் எல்லாமே உள்ள வராங்க. அதில் பிளாக் ராக்கு, அப்புறம் மஸ்க் உள்ள வந்துட்டாரு, இந்த மாதிரி அப்புறம் வந்து ஆப்பிள், நிவிடியா எல்லாருமே வந்து உள்ள வந்துட்டாங்க. எப்பயும் புல்ரனுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் வந்து 2020 ஆளுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்எஃப்டி ட்ரெண்ட் வந்து அக்டோபர் நவம்பரில் வந்து இருந்துச்சு, செப்டம்பர் அக்டோபரில் ஆச்சு. அதுக்கு மாதிரி டிஃபை ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த அக்டோபர் நவம்பரில் வந்து ஏஐ ட்ரெண்டு, டீப்பின் ட்ரெண்டு வந்து நல்லா பூம் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து ஏஐ காயின்ஸ் பற்றி, டீப்பின் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 2 காயினை பொறுத்த வரைக்கும் வந்து ஆத்தர் ப்ரோட்டோகாலு, அப்புறம் node.ai. ஸோ இந்த காயின் நான் பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்சால் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். காயின்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஆத்தர் ATOR ப்ரோட்டோகாலு அண்ட் node.ai GPUங்கிற ஷார்ட் ஃபார்ம் இருக்கும். ஆனால் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்தையும் நான் கீழே லிங்க் தரேன். ஸோ இதையும் நான் போட்டேன். 2 காயினை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்தந்த 4 காரணங்களால வந்து பிட்காயின் வந்து ஃபியூச்சர் வந்து நல்ல ஒரு பூம் அடிக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட பிட்காயின் எந்த ப்ரைஸுக்கு போகணும்னு கேட்டால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் அக்டோபர், ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் பிட்காயின் ஒரு இதில் இருக்குங்க. அதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ப்ரெடிக்ஷன் போகணும்னா இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து என்னோடது. ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.